உண்மையாவே டிசிசி மீட்டிங் வந்து எலெக்ஷன் கோல் பண்ணி நாப்படுறது வைக்கிறதுக்குள்ள பட் மக்களோட எதிர்காலம் கருதி அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணல என்றால் கட்டாயம் வைக்க வேண்டிய உண்டு. அதுல அந்த போலி வாக்குறுதிகள் கொடுக்கப்படுறதுதான் எனக்கு பிரச்சனை என்றால் எங்கள்கிட்ட இருக்கிறது 66 மில்லியன் என்றா அது 20 மில்லியன் ஒரு ரோட் போடலாம்டா எங்களுக்கு 3 கிலோமீட்டர் ரோட் தான் போடலாம். அந்த 3 கிலோமீட்டர் ரோட் தான் போடலாம்ன்றத மக்களுக்கு நான் சொல்ல போறது இல்லை. நாங்கள் உங்களோட ப்ரொபோசல் தாங்க உங்களோட ப்ரொபோசல் தாங்க உங்களோட ப்ரொபோசல் தாங்க வேண்டிய ப்ரொபோசல் அவ்வளவு நாங்கள் டோட்டல் பட்ஜெட்டை விட கூட இலங்கையின் மொத்த பட்ஜெட்டை விட இன்றைக்கு நல்லூர் பிரதேச சபையில வேண்டிய ப்ரொபோசல் கூட. இது ரியாலிட்டி என்னென்றால் இது வந்து உண்மையாவே எலெக்ஷனை நோக்கத்தை கொண்டுதான் இந்த மீட்டிங்கள் படப்பட பயப்படுது. நான் போனது காரணம் என்னென்றால் அங்க இப்படியான ஒரு விஷயம் எல்லா சனமனைக்கும் டிசிசி மீட்டிங் பச்சாச்சு ரோடு டீடைல் அவ்வளவு முடிபட்டுது. ஆகவே ரோடு எல்லாம் போடப்படாது. 3 கிலோமீட்டருக்குரிய ரோட்டுக்கு தான் காசு தந்திருக்கப்பு. ஆனா கெக்கலை கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் நல்லூர்ல மட்டும் போடணும். எம்சி ரோட்டுகள் ஆர்டிஏ ரோட்டுகள் ஆர்டிடி ரோட்டுகள் எல்லாம் போடுறோம்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 1000-2000-3000 மில்லியன் நல்லூர் பிரதேச சபைக்கு மட்டும் வேணும். அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துறோம். நாங்கள் காலங்காலம் அரசியல்வாதிகள் என்ன செய்யறது எல்லா ப்ரொபோசலையும் தாங்க உங்களோட பிரச்சனையில சொல்லுவோம். நான் பாக்குறேன் கூட அப்படியே வேண்டி வைக்கிற வழி அது எலெக்ஷன் முடிய வேலை முடிஞ்சிடும். என்ன நான் வந்தக்கூடிய முக்கியமான காரணம் வந்து அது மக்களுடைய அந்த கோரிக்கைகள் வந்து சரியா நடக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு அதோட சிலதுகளை ஓப்பனா சனத்துக்கு சொல்லணும் மக்களே சொல்லணும். இது 3 கிலோமீட்டருக்குரிய ரோட் 60 மில்லியன் தான் ஜாழ்ப்பாணத்துக்கு இருக்கு. அதுல 300 கிலோமீட்டர் போடிலான்ற சொல்லணும். அது வடிவா சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் பாக்குறேன்னா வேற வேற கட்சிகள் ஏற்கனவே பல பணபலம் வாய்ந்த கட்சிகள் வந்து வழக்கல் போடுது. இப்ப போட்டா அது அவைக்கு மட்டும் தீர்ப்பமையாது. அது திருப்பியும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற எல்லா நொமினேஷனையும் திருப்பி கோல் பண்ண கொண்டு தான் வருது. ஸோ அதுல ஒரு பெனிஃபிஷரியா இருக்கிறவன் தான் ட்ரை பண்றேன். நாங்கள் அதுல இப்பவே ஒரு 40 லட்சத்துக்கு மேல இழந்துட்டோம். இன்னொரு 1 கோடிக்குரிய வழக்க போடுறதுக்கு எங்களோட சுயேட்சை கட்சியால் இயலாது. இப்போ கனவேர் எடுத்து கவலைப்பட்டது டாக்டர் உங்களோட இன்னொரு பேர் போட்டபடியே அங்கே அந்த 5 வருஷம் இதுகள் வந்து கனவெளிலாம் போயிட்டு பிரதேச மெம்பரா இருக்கலாமலாம் போயிட்டு இப்பதான் நான் அவையே எப்படியாவது மாநசபை கொண்டு போற வேலையை பார்ப்பேன். அது தவிர அவைக்குரிய அவங்க தொடர்ந்து சப்போர்ட்டுக்குரிய வேலையில நான் பார்ப்பேன். பட் எங்களோட கட்சியை ஃபுல்லா ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ற வேலையில பார்ப்பேன். ஆனால் அப்படி கோடிக்கணக்கில் போடுறதுக்கு காசு இல்லை. உங்களுக்கே தெரியும் நான் வெளிநாள் இருக்கிற உதவியல் பண்ணி தான் போடணும். நோமலா கோர்ட் ஆஃப் அப்பீல ஒரு ரிட்டுக்கு வந்து 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் ஒரு ரிட்டுக்கு கிடைக்கணும். அப்ப ஒரு பிரதேச சபைக்கு இப்ப நான் இப்ப சாவச்சேரிக்கு போட்டா அதே வழக்கு மாதிரி திருப்பி ஜாழ்ப்பாணத்துக்கும் போடுவோம். ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற பிரதேச சபையில இப்படி எங்களுக்கு நடந்துட்டு அப்படி தனித்தனியா போடுவோம். அல்லது இன்ட்ரெஸ்டட் பார்ட்டின்னு சொல்லி இந்த 11 பேரையும் கூட்டி கொழும்பு கூட்டி கொண்டே கோர்ட் ஆஃப் அப்பீல போட்டு திருப்பி வரணும். நான் இவன் மெட்டாக்கள் போடுற வழக்கலால ஒரு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியா ஜாயின் பண்ணலாம்னு பாக்குறேன். அதுக்குரிய காசுல எதுவும் கேட்டுச்சுன்னா எங்களால் கொடுக்கேல்மெண்டா கொடுப்போம். பட் நாங்கள் அதுல என்னென்றால் அந்த சர்க்குலர் வந்து மீடியா ரிலீஸ் எல்லாம் அடிச்சிருக்கணும் 16ஆம் தேதி 3ஆம் மாதம். ஸோ அதை சொல்ல போயினா நாங்கள் மீடியாவோட ரிலீஸ் பண்ணிட்டோம். அதால சர்க்குலரை வந்து ஒன்றும் செய்யலாண்டு. ஆனா அட்டை மீறி சர்க்குலர் அடிக்கலாது. அப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. சில சட்டவாளர் சொல்லினா வெல்லலாமண்டு, சில பேர் சொல்லினா வெல்லவே இயலாதுண்டு. அப்ப அவ்வளவு காசுல கொண்டே போடலாமான்னு கேட்டால் காசும் இல்லைன்னுட்டு அடுத்த பற்றி திங்க் பண்ணணும். அல்லது இன்றைக்கு நாளைக்கு தான் போட வேணும். ஸோ மற்ற டிசிசி மீட்டிங் இங்கே நடக்கிறபடியா நான் அது சம்பந்தமா போடுற அவ்வளவு காசு சேர்த்து போடுறன்றது இம்பாசிபிள்ன்றபடியா விட்டுருக்கேன். இப்ப எங்களோட தமிழ் தேசிய மன்றம் மக்களுக்கு உண்மையா இருக்கிறன்னு பார்த்தா தலைவர்ல யார் பார்த்தா என்றால் கயந்திரமார் பொன்னம்பலம் இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா கயந்திரமார் பொன்னம்பலோட நிக்கிறாக்கள் சரியா இல்லையான்ற எனக்கு தெரியாது. எல்லாரும் சரியா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஒரு மாற்றீடு இப்ப உதாரணத்துக்கு நான் இல்லைன்னா மாற்றீடு யாருன்னு கேட்டால் நான் சொல்லுவேன் எனக்குரிய வாக்கள் எல்லாத்தையுமே பருத்தித்துறை பிரதேச சபை தவிர்ந்த மிச்ச எல்லா இடத்துலையும் யாழ்ப்பாணத்துல கயந்திரமார் பொன்னம்பலம் அவருடைய இதுக்கு போடுங்க நல்லா சொல்லல. ஆனால் அது நான் பேருந்து பொறுப்பெடுக்க இல்லாது நீங்க சொல்லித்தானே டாக்டர் போட்டு நாங்கள் அதை எப்படி செய்யணும். பட் இதுக்குரிய செகண்ட் ஆப்ஷன் என்ன உங்களுக்கு தெரியும், என்பிபியும் டிஎன்ஏயும் சேர்ந்துதான் சில ஐடெக்கும் சேர்ந்துதான் இலங்கை தமிழரசு கட்சியும் சேர்ந்து சில வேலையில அரசு மக்களுக்கு எதிரான வேலையில செய்து கொண்டிருக்கணும். அது ஓப்பன் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்க ரிஜெக்ட் பண்ணினால இருந்து 3ஆம் மாதம் 16ஆம் தேதி எலெக்ஷன் கோல் பண்ண அப்புறம் ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ண தேவையில்லை. ரிலீஸ் பண்ண சர்க்குலரை நாங்கள் காசு கட்டிக்க எங்கள்கிட்ட தந்துருக்கோம். அப்படி சர்க்குலர் இருக்கணும். 2வது 3வது வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி என்பிபியும் டிஎன்ஏயும் மட்டும் சேர்ந்துதான் ஐடெக்கும் சேர்ந்துதான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி செய்திருக்கணும். அப்ப எங்களையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கோம். அப்படி கணக்க குறைபாடுகள் இருக்கு. நாங்கள் இது உள்ளூர் சபையில போட்டியிடலாம் போனாலும் பருத்தித்துறையில போட்டிடுறோம். அதுல 100% வெல்லுவோம். இல்லாட்டும் மாகாண சபையில பார்த்துக்கொள்ளும். உங்களுக்கு வடிவா தெரியும் நாங்கள் பரம்பரை கட்சி என்று உருவாக்கி வச்சிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது வந்து தமிழரசு கட்சி அவ ஏற்கனவே பிளான் பண்ணி டிசைட் பண்ணியிருந்தா மனரோட சேர்ந்து மக்களுக்கு இஞ்சால கூக்குற மாதிரி கூக்குரல் இட்டு கொண்டு உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்துல எங்களுடைய அமைச்சர் பான சத்தியலிங்கத்தை சபாநாயகரே எல்லா கமிட்டிக்கும் தலைவரா போட்டிருக்காரு. அப்படி சபாநாயகர் ஒரு இடமே நொமினேட் பண்றேன். எதிர்கட்சி கொடுத்தா எதிர்கட்சியில இருந்து ஒரு ஆள் தான் நொமினேட் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் சபாநாயகர் விரும்பி தான் இவர் எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஏன் அதை போட்டேன்டா
சுமந்திரன் இவர் சத்தியலிங்கம் போய்க்கல அந்த அவ்வளவு தலைவராகவும் சுமந்திரன் போயிருக்க போறாரு. அப்ப நாங்கள் ஓட்டே போடாத ஒரு ஆள் 5000 6000 ஓட் பண்ணின ஒரு ஆள் நாளைக்கு எங்களோட தலைவிதியை தீர்மானிக்க போது அதை மக்கள் வடிவா யோசிச்சு இந்த மாதிரி என்பிபிக்கும் ஐடெக்குக்கும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் போடுற ஓட்டுகளை சிந்திச்சு போடணும் மட்டும் நான் பணிவா கேட்டுக்கிறேன்.